நினைக்காதீங்க. பட் இதெல்லாம் ரியலி ட்ரூ. இது யாரும் வந்து போய் சொல்ல முடியாது. என்னுடைய வேலை எடுத்து நானே ப்ரூவ் பண்ணலாம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 மாசத்துல எவ்வளோ பண்ணிக்க தெரியுமா சார்? கிட்டத்தட்ட 59 லட்சம். எந்த பிசினஸ் எவ்வளவு பிசினஸ் பண்ணணும், எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எந்த பிசினஸ் பண்ணணும் சார், அந்த அளவுக்கு இதுல எந்த பிசினஸ் எடுக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. 100% சொல்றேன், வாய்ப்பே கிடையாது. பட் இந்த பிசினஸ்ல நான் மட்டும் இல்ல சார், எனக்கு கீழே பாத்தீங்கன்னா 20 லட்சம் சம்பாதிச்சவங்க 2 பேர் சார். எனக்கு கீழே நான் மட்டும் சம்பாதிக்கல, எனக்கு கீழே 2 பேர் 20 லட்சம் எடுத்துட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட 3 பேர் எடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க. இப்போ நான் ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல ஆகும்போது ஒரு 10-12 பேர் அவ்வளவுதான் எனக்கு கீழே இருக்கக்கூடிய டைரக்டர் அவங்க. பட் ஆனா இப்ப எனக்கு கீழே கிட்டத்தட்ட 170 பேர் இருக்காங்க. 170 பேர்ல எனக்கு தெரிஞ்ச நம்ம பார்த்தா ஒரு 12 பேர் தான். பட் இது வந்து பாத்தீங்கன்னா சார் நம்மளுடைய பிசினஸ் வந்து என்ன சார், நம்மளோட பிசினஸ் குள்ள சேர்ந்தோம் அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர்ல இருக்குமா, லாங் டர்ம் போகுமா, ஸோ பக்கா சேஃபா இருக்குமா, அந்த மாதிரி விஷயம் வந்து இதுல 100% நம்பலாம் சார். ஏன்னா இன்டர்நெட் வேண்டிய ஏதாவது அறிவு இருக்கா சார்? வாய்ப்பே கிடையாது. இன்டர்நெட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கடந்துட்டு தான் போகுது. ஸோ அந்த மாதிரி கடந்து நம்ம சொல்லிங்க அடுத்து 40 வருஷம் உலகத்தை ஆளக்கூடிய ஒரு துறையில தான் நம்ம வந்து அறிவித்து வச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சார் உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. ஸோ சார் பார்த்தீங்கன்னா இந்த பிசினஸ் பத்தி தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ 1 மணி நேரம் ஸோ மைண்ட் செட்ல என்ன இருக்கான்னு